இதெல்லாம் நானும் செண்பகமும் சேர்ந்து என் மகளுக்கு கொடுத்த பரம்பரை நகையாச்சே. ஆமாயா. என்னடி வழக்கமா நான் பண்ற வேலையை நீ ஆரம்பிச்சிட்டியா? என்னையா சொல்ற? ஆமா, மேடையில நாங்க கொடுத்த நகைய நீ திருடிட்டு வந்தியான்னு தான் கேக்குறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே போய் வச்சிடு. இல்லனா நானே உன் கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு போய் என்ன தகப்பனா தத்தெடுத்த என் மவ கிட்ட ஒப்படைச்சிடுவேன். யோ சும்மா நிறுத்தியா? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எதையும் முழுசா புரிஞ்சுக்காம என்னென்னத்தையோ பேசிக்கிட்டே இரு. இங்க பாரியா, நான் ஒன்னும் திருடி இல்ல. இத நான் திருடிட்டும் வரல. கமிஷனர் மேடம் தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த நகைய என் மவ கமிஷனரா கொடுத்தாங்க. ஆமாயா. ஆமாண்ணா, இது கொடுத்தாங்க. நீ பெத்த மக அந்த அண்ணக்காவடி அண்ணன் இருக்காளே, அவளை நார் நாரா கிழிச்சு தொங்க விடுறதுக்காக தான் கொடுத்தாங்க. ஏண்டி என்னடி சொல்ற நீ? இந்த நகைங்களை வச்சு அந்த புடவைக்காரி எப்படி தொங்க விட முடியும்? கமிஷனர் மேடம் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இதான் விஷயம். அடியே சின்ன பொண்ணு, என்ன தகப்பனா தத்தெடுத்த என் மவ கமிஷனர் சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்கல்ல. இந்த பிளான் மூலமா அந்த புடவைக்காரி அன்னத்தோட மானமும் மரியாதையும் காத்தா பறக்க போகுது. ஏ சண்முகம், இந்த கமிஷனர் பொண்ணு இப்படி எல்லாத்துக்கும் அண்ணத்துக்கிட்ட போட்டி போட்டு ஆடுதே. இப்பவே இந்த ஆட்டம் போடுது, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா வீடே 2 ஆயிடும் போல இருக்கேப்பா. ஆமா சில்லக்கிளி, ரொம்ப சரியா சொன்ன. சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருந்தா நம்மளும் அதை ரசிக்கலாம். கார்த்திக்கும் அண்ணமும் எவ்வளவு நல்லா ஆடினாங்க, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கமிஷனர் பொண்ணு ஏதோ பொறாம பிடிச்சி ஆடுற மாதிரி ஆடுற சில்லக்கிளி. சில்லக்கிளி, இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்க போறதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி சில்லக்கிளி. கார்த்திக்கும் அண்ணமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க வீடு ஒரு சோலைவனமா இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு பொறாமையோட வந்தானா அது வறண்ட பாலைவனமா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சில்லக்கிளி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு என்ன சில்லக்கிளி பிரயோஜனம்? செண்பகத்துக்கு புரியணும். அவளுக்கு புரிஞ்சிருந்தா அவ்வளோ ஆசையா வளர்த்த பையனை இவளுக்கு தாரவாத்து கொடுப்பாளா? மாமா சாப்பிட வாங்க மாமா. வேணாங்கண்ணு, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னங்க மாமா, ரம்யா இப்படி ஒரு ஆட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டான்னு சங்கடப்படுறீங்களா? நான் இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுற ஆள் இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதா? அட கண்ணு, நீ வருத்தப்பட மாட்டேன்னு நல்லா தெரியும் கண்ணு. ஆனா நீ வருத்தப்பட்டிருப்ப நினைச்சு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஏகண்ணு, இப்படி ஒரு பொறாம பிடிச்ச பொண்ணு உங்களை பழி வாங்கணும்ன்ற உணர்வோட வீட்டுக்குள்ள வந்தா அவகிட்ட சிக்கிட்டு நீ என்ன அவசப்படுவீன்னு எனக்கு பதட்டமா இருக்குன்னு. என்ன மாமா நீங்க, நாம என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, வந்து சாப்பிடுங்க மாமா. இல்ல கண்ணு, நீ என்னதான் சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு. நாம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து நாம இந்த இடத்த விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது கண்ணு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா. அப்படியே வருத்தம் மனசுல இருந்தாலும் பசி வயித்துல இருக்குமே. வயித்தை ஏன் காய போடுறீங்க? எனக்காக வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. வேணாம் கண்ணு, விடு. அப்பா, இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுனால இப்போல இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் ரம்யா நினைக்கிறதெல்லாம் நடக்காம அப்படியே நின்றுட போகுது. எதுக்காக நீங்க பட்டினி கிடக்கணும்ப்பா? என்ன கண்ணு நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? இது எனக்கு பிடிக்காத கல்யாணம், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னால அப்படி வந்து உட்காந்து சாப்பிட முடியாது கண்ணு. பா கார்த்தி, அண்ணா, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்கப்பா. சண்முகத்துக்கு வெளியே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணு நீ போகண்ணு. சரிப்பா. மாமா, அப்பா நீங்களும் வெளியே போய் சாப்பிட்டு வாங்க. அண்ணா, அப்பாவுக்கு இங்க சாப்பாடு வேண்டாமா? வா நாம சாப்பிடலாம்.
ஏய் அவர் தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டார்ல, வா நாம சாப்பிடலாம். என்னங்க சின்னத்தா, இப்ப நமக்கு சாப்பாடா முக்கியம்? மாமாவே சாப்பிடாம இருக்காரு, அவரை விட்டுட்டு நாம எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேண்டாம். ஏய் புளிமுட்டை, நான் என்ன பந்தியில உட்காந்து உன்னை விருந்து சாப்பிடவா கூப்பிட்டேன்? இதை வச்சு சரவணனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். நீ என் கூட வா, நான் சொல்றேன். என்ன நீ போகண்ண, நீ போ. வா அண்ணா. மாமா அப்பா கூட்டு போய் சாப்பிட்டுவாங்க. அப்பா சாப்பிடாம இருந்துடாதீங்க. வா அண்ணா. வாங்க வாங்க வாங்க, வாங்க. வாங்க கண்ணுங்களா, உட்காருங்க. அதோ அப்படி உட்காருங்க. உட்காரு மாப்ள. அட நீ உட்காருன்றல்ல. ஏக்கா ஆ கையோட நானும் உட்காந்து ஒரு 8 சாப்பிட்டுறேன்க்கா. உட்காருடா. டேய் கட்டக்குண்டு, ஆ? கை மட்டும் இல்ல, கை, காது, கண்ணு, மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடு. உங்க காமெடிக்கு சிரிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்லைங்க சாமி சார். உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் வத்தி போய் கிடக்குது. போதா குறைக்கு இலவச இணைப்பா மண்டையில வேற குட்டினீங்க. அதுவே காதுல கொயின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அதனால பந்தியில உட்காந்து தொந்திய ரொப்பினாதான் கண்ணுல ஒளிவட்டமே தெரியும். நம்ம வேலைய ஏதோ பாப்போம். இல்ல சின்னத்தா. மாமா மாமா சின்னத்தா, சின்னத்தா, நான் தான் இங்க ஏய் மாப்ள, இது ஏன் இடம்டா? போடா. மாமா தள்ளி போய் உட்காரு மாமா. நானும் அண்ணமும் இங்க உட்காரு. நீங்க வேணா போய் தள்ளி உட்காருங்க, நான் இங்கதான் உட்காருவேன். ஐயோ மாமா சொன்னா கேளு மாமா, நாங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து சாப்பிடுறோம் மாமா. நீ ஏன் இங்கதான் உட்காருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிற? ஆ, ஆ, நீ ஏன் இங்க தான் உட்காரணும் நடம் பிடிக்கிற? வேற எங்க போய் உட்காரு போ. அதுல வேண்டாம் மாப்ள, ஒரு பெரிய சிதம்பர ரகசியமே அடங்கி இருக்குது. என்ன அது? எப்பவுமே பொண்ணு மாப்பிள உட்கார்ற சேருக்கு எதிரில தான் உட்காரணும். அப்பதான் பொண்ணு மாப்பிளைக்கு இத சாப்பிடுங்க அத சாப்பிடுங்கன்னு அவங்க 2 பேருக்கும் பரிமாறிக்கிட்டே இருப்பானுவ. கரெக்டா அவங்க எதிரில உட்கார்ந்தோம்னா அப்படியே அவங்களுக்கு வைக்கிறத பார்த்து நமக்கு அதை வைங்க இதை வைங்கன்னு கேட்டு வாங்கி கலந்து கட்டி அடிக்க முடியும். அதுதான் டெக்னிக். ஐயோ என்ன மாமா இன்னும் விவரம் புரியாம பச்சை புள்ளையாவே இருக்க நீ. நீ இங்க உட்கார்ந்து சாப்பிடறத விட நேரா போய் கிச்சன்லயே உட்கார்ந்து இலைய விரிச்சேன்னு வச்சுக்கேன், இதை விட விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க கிடைக்கும். ஏன்னா அங்க இருந்து தானே இங்க வருது. ஆ. அட ஆமா இல்ல, இத்தனை வருஷமா இதை யோசிக்காம விட்டுட்டேனடா மாப்ள. மாப்ள நீ கில்லாடிடா மாப்ள, நான் அங்கேயே பாத்துக்கிறேன். போங்க காலி எடுப்போம் போங்க. இது நல்ல டெக்னிக்கா இருக்குது. உட்காரணும். என்ன பண்ண போறோம்? நீ இரு, நான் சொல்றத மட்டும் செய். என்னங்க நல்லா இருக்குங்களா? ம்